लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीपाशिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपत्ये நீரார் கடலும் நிலவும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இருக்கு 2510வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே 11ஆம் பத்திலே வரக்கூடிய 6ஆம் திருமொழியுடைய 5வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். பார் முழுதும் நீரால் நிரம்பி மேல் உலகங்கள்லாம் மூழ்கி நீரை தவிர வேறொன்றுமே இல்லை என்கிற நேரத்திலே சகல தேவராசிகளையும் தன்னுடைய திருவயிற்றில் வைத்து காத்திரட்சித்த எம்பெருமானுடைய குணபூர்ணத்தை சொல்லி அந்த குணபூர்ணத்தை அனுபவிக்காத நன்றி கெட்டவளாய் நாம் இருக்கலாமா என்றும் இருக்கக்கூடாது என்றும் அறிவுரை சொல்வதான பாசுரங்கள். இந்த பாசுரங்கள் பிரளய காலத்திலே நம்மை காத்திரட்சித்த எம்பெருமானை புகழ்ந்து பாடுகிற பாசுரங்கள் இவை. அதிலே நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது 1059வது பெரிய திருமொழி பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் ரிஷிகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரதமய பஞ்சு கணல் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்டு தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 1059வது பெரிய திருமொழி பாசுரம். பாராரும் காணாமே பறவை மா நெடுங்கடலே ஆன காலம் ஆறானும் அவனுடைய திருவயிற்றில் நெடுங்காலும் கிடந்தது உள்ளத்து ஓராத உணர்வினீர் உணருதிலே உணர்தியேல் உணருதிரேல் உலகளந்த உம்பர்கோன் பேராளன் பேரான் பேரான பேராயிரங்களுமே பேசீர்களே. இந்த பூமியிலே ஒருவருமே கண்ணுக்கு தெரியாதபடி எங்கெங்கும் நீர்தான் நீர்தான் என்று மகா பிரளய நீர் சூழ்ந்திருந்த அந்த காலத்திலே எவரும் எவ்வளவு காலம் அந்த திருப்பெருமானுடைய திருவயிற்றிலே இருந்தோம் என்பதையே நினைக்காமல் எத்தனை காலம்தான் அவனுடைய வயிற்றிலே நாம் இருந்தோம் என்பதை எண்ணவே எண்ணாமல் சிந்திக்காத மூடர்களாக இருக்கிறீர்களே நீங்கள் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். ஏனென்றால் நீங்கள் ஒருவேளை நன்றியுடையவர்களாக பெருமாளுக்கு நன்றி கடன் பெற்றோம் என்று நினைத்திருப்பீர்களே, ஆனால் உலகந்தான் பெருமாளுடைய பெருமை பொருந்திய எம்பெருமானுடைய திருநாமங்களான 1000 நாமங்களை பேசுவீர்களே அப்படி பேசாமல் இருக்கிறீர்களே நன்றி கெட்டவர்களே என்பது போல சொல்லுகிறார் இந்த பாசுரத்தில். எத்தனை 1000 காலம் எத்தனை யுகம் நாம் திருவயிற்றிலே அவருடைய திருவயிற்றிலே காத்து ரட்சிக்கப்பட்டோம் என்பதே நாம் அறியவில்லை. நம்மை எல்லாம் மீண்டும் உயிர்ப்பித்து நடமாட விட்டு அந்த பெருந்தெய்வத்தினுடைய பெயர்கள் 1000 சொல்லாமல் வேறு எதையோ பேசிக் கொண்டிருக்கிறோமே. ஒரு நன்றி வேண்டாமா நமக்கு? பிரளய காலத்திலே நாம் எல்லாம் எங்கே கிடந்தோம் என்பதை உணரமாட்டாமல் இருந்தோமே. நாம் உணர்வே இல்லாதிருந்த நேரத்திலே நமக்கு உணர்வு தர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உள்ளத்து கருணையாலே நம்மை எல்லாம் திருவயிற்றிலே வைத்து காத்து ரட்சித்து நம்மை மீண்டும் உயிர்ப்பித்த அந்த பெருமாளுக்கு நன்றியுடையவர்களாக நாம் இல்லாமல் அவனுடைய நாமங்களை சொல்லாமல் ஏதேதோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அப்படி இல்லாமல் அவனுடைய 1000 நாமங்களையே பேசுங்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம். பாராரும் காணாமே பறவைமா நெடுங்கடலே ஆன காலம் ஆறானும் அவனுடைய திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது உள்ளத்து ஓராத உணர்வினீர் உணருதிலேல் உலகளந்த உம்பர்கோமான் பேராளன் பேரான பேர்களாயிரங்களுமே பேசீர்களே. திருவிக்கிரமவதாரம் எடுத்து நம்மை எல்லாம் ஆண்ட தன்னுடைய அடியால் அளந்த அந்த பெருமாளுடைய பெருமையை பேசுவோம் என்று பேசுங்கள் என்று சொல்லுகிற பாசுரம். நாளை அடுத்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேசுவாவாது கரோமியத்தன் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துறை என்பது போதிலும் அடியேன் செய்கிற நன்மையோ தீவனையோ அத்தனையினுடைய
கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா, காத்துருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.